குடும்பத்தில் எப்படியாவது சேரனையும் இந்த நிலாவையும் பிரித்தே ஆகணும். நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு, இவன் ஒன்றும் இல்லாதவன், இந்த சேரன் கூட வாழவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க. சேரனை நிலா இல்லாத நேரம் ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. நீ என்றைக்குமே டிரைவர் தான்டா, டிரைவர் வேலைக்கு தானடா வந்த, உன் சம்பளம் எவ்வளோடா, அப்படிடா இப்படிடா, உன்னைய கண்டிப்பாக பிரித்து இந்த வீட்டை விட்டே அனுப்பி என் மகளை என் கூடயே வச்சுக்கிறேன் பாருன்னு சொல்லி நிலாவோட அப்பா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க. இதை பார்த்த சேரன் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த நிலா வீட்டில் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சேரன் மேலே ஏதாவது ஒன்று ஆட்டையை போட்டான், களவாண்டு போயிட்டான்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலா வெறுத்துருவா. அப்படி வெறுத்து இங்கேயே இருந்துருவா. அப்படிங்கும்போது என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கும்போது, டே ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆளே ரெடி பண்ணிடுவோம், பணமும் நகையும் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது அது எப்படிப்பா போவான் அப்படிங்கும்போது, இப்படி பண்ணுடா, உனக்கு திடீர்னு நடக்க முடியல, இப்படி ஆயிடுச்சு, காலில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நடக்க முடியாத மாதிரி இரு, நான் அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன், தாஸுக்கு இப்படி ஆயிடுச்சு மாப்பிள்ளை, நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவன் கொண்டு போயிடுவான். நம்ம ஆட்களை அங்கே ரெடி பண்ணி வச்சுருவோம். சேரட்டிருந்து அந்த பணத்தை நகையும் பிடிங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். அது எப்படிப்பா சரியாக வரும், யாரோ பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிடுவோம்ல அப்படிங்கும்போது, அவன் சொல்லுறது மாதிரியே வைக்க வேண்டாம், அவனை ஒரு காரில் தூக்க சொல்லிடுவான். அதுபோக செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிடுவோம். நிலா கால் பண்ணி பார்ப்பா. அப்புறம் என்ன நினைப்பா, பணத்தை தூக்கிட்டு நகையை தூக்கிட்டு ஓடிட்டான் நம்ம சொல்லதை கண்டிப்பாக நம்பிடுவா. இப்போ ஏற்பட்டவங்க கூட நம்ம வாழணுமா அப்படின்னு நினச்சி நம்ம வீட்டிலே இருந்துருவாள்ல. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சமான மாப்பிள்ளையை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏன் அந்த ஒன்றுமில்லாத வீட்டில் இருக்கணும் அப்படிங்கும்போது, எப்பா சூப்பர் பிளான்ப்பா, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் இதை பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் தாஸ் நடக்க முடியாத மாதிரி பண்ணுறாரு. என்னடா தாஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அவங்கப்பா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்காரு. நான் இங்கே பேசி வச்சது தானே மாப்பிள்ளை, தப்பாக நினச்சிக்காதீங்க, தாஸ் தான் போக வேண்டியது, தாஸுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் தான் இந்த நகையும் பணத்தையும் கரெக்டாக இதில் கொண்டு கொடுக்கணும், அது முக்கியமான கதை அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் அப்பா தான் இவ்வளோ சொல்கிறாங்களே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நிலா. நிலா வேறு சொல்லிட்டால, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காரில் ரொம்ப ஆனந்தமாக போயிட்டுருக்காரு. அப்போந்தான் அவருக்கு நினைவு வருது, ஆகா இவங்க நான் வீட்டு விட்டு அனுப்புகிறேன், நிலாவை நிரந்தரமாக பிரிக்கிறேன் அப்படின்னு வேறு சொன்னாங்களே, இவங்க நம்மகிட்ட இவ்வளோ முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஏதோ வில்லங்க இருக்கும் போலையே. ஆமாம், ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, பணம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் தந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது, ஆமாங்கய்யா எனக்கு தான் தரணும், அதான் கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, வார வழியில் ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னோடனே அவர் எதையும் எதிர்பார்க்காம சரியா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாப்புல. அந்த நம்பரை நோட் பண்ணி டவார்னு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்லேருந்து பணத்தை போட்டு விட்ருக்காரு. போட்டு விட்டுட்டு வெத்து பேக்கை வச்சுக்கிட்டு அங்கே போய் கொடுத்த ஸ்லிப்பை மட்டும் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவர் போய்கிட்டு இருக்கார். போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லிப்பை பையில் வச்சுருக்காரு, பேக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஒரு இடத்துக்கிட்ட வரையில் டபார்னு ஒரு ஆள் ரோட்டில் முடியாத மாதிரி கிடக்காங்க. அப்போது டபார்னு சேரன் காரை விட்டுட்டு இறங்கி போகிறாங்க. டபார்னு சேரனை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே பேக்கில் உள்ள பணத்தை எடுத்த மாதிரி அவங்க வெறும் பேக்கை தூக்கிட்டு ஓடுதாங்க. சேரனை ஒரு வண்டியில் கொண்டு போயிருந்தாங்க. அப்போது அங்கே உள்ள ஆள் சொல்லியிருந்தாங்க, சார் சேரனையும் எடுத்தாச்சு, பேக்கையும் எட்டு போயாச்சு சார், அவன்கிட்ட நகையும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டு, ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பணமும் நகையும் போய் கரெக்டான டயத்தில் சேரலையாம் அப்படின்ட்டு இங்கே நிலாவோட அப்பாட்ட சொல்லுவாங்க. என்னது போய் சேரலையா அப்படிங்கும்போது, ஆமாப்பா ஒன்றும் இல்லாதவன் இப்படி தான் ஆட்டையை போட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், ஆட்டையை போட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது நிலா ரொம்ப அழுறாங்க. அப்படிலாம் இருக்காடா, மாப்பிள்ளை நிலா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நிலா நீ கால் பண்ணி பாருமா அப்படிங்கிறாரு. நிலா கால் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தாஸ், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்கப்பா. நான் தான் சொல்கிறேன்லப்பா, அவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. சரிடா, இன்னும் நிலா வாழுது சரியாக இருக்காது, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாரு. சார் என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. பணம் கொண்டு சேரல, நேராக ஸ்டேஷனுக்கு போ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி பணத்தை காணலை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அங்கே சேரனை ஒரு இடத்துல விட்டுறாங்க. விட்டோன்னே செல்லு ஆன் ஆகுது. நிலா கால் பண்ணுறாங்க. உடனே நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து போயிட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை நான் சொல்ல வரேன் கேளு அப்படிங்கும்போது, என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க சேரன், நிலா வீட்டுக்கு. நிலா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த பாரு இந்த பணத்தை பத்திரமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டேன், அந்த நகையை அவங்ககிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணதுக்கு நான் ஒன்றை கொண்டு தந்துட்டேன், நீனே கொடுத்துரு, ரோட்டில் நீ எத்தனை பேர் மறிச்சு இப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நடந்துச்சு, பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட கூட நான் தகவல் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் தான் அவரை கொண்டு வந்து சேர்த்தேன்,
அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது வா நம்ம ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்லி நிலாவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் தான் தெரியுது, பணம் கொடுக்க சொன்ன ஆளுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டார், நகை மட்டும் தான் கையில் இருக்குது, அதையும் நிலாட்ட கொடுத்தாரு. அவன் இந்த சேரனை நம்ம என்னமோ பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா சுதாரிச்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே நிலா, எப்போ என் மாப்பிள்ளை அப்படி எடுத்துகிட்டு போகிறவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே அப்போ தான் வந்து சேரனுக்கு தெரியுது, நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காரில் போய் முதல்ல ஏறிடுறாங்க நிலா. பின்னாடி வந்த சோழன் வந்து நிலா அப்பாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம், இது சப்ப பிளானாக போயிடுச்சுல, அடுத்தாப்புல எதிர்பார்க்குறேன், என்றைக்குமே நிலாவும் என்னையும் பிரிக்க முடியாது இந்த சேரனோட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தாசுப்பா சும்மி விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்துக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.